இது 5 மார்க் கணக்கு. சரியா? 4th சம்மு எக்ஸ் கொடுத்துருக்கு, ஒய் கொடுத்துருக்கு, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப்னு இது கேட்டிருக்கு. இப்போ டேய் எக்ஸ் பவர் 5ன்னு வச்சுக்கவேன், அப்படி தான் இருக்கும். எக்ஸ் பவர் -5 போட்டோம்னா இதை 1/x பவர் +5 எழுதலாம். 1 மைனஸ் கீழே இறக்கிட்ட என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிரும். மேலே கொண்டு போனால் மைனஸ் ஆகும். அப்படி சரியா சொல்கிறது? எதுக்காண்டி சொல்கிறேன்னா இதுக்கு x²/y² அர்த்தம். சொல்கிற புரியுதான்னு பார்த்துக்க. அதுக்கு அர்த்தம் அது அந்த ஒய் பவர் -2 இருக்கு பாரு. ஒய் பவர் அது கீழே இறக்கி விட்டோம்னா என்ன வந்துடும்? ப்ளஸ் ஆயிரும். ரெண்டையும் சேர்த்து கூட ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். x/y என்ன போட்டுக்கலாம்? ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கலாம். புரியுதா சொல்கிறது? கணக்கு செய்யறதுக்கு முன்னாடி பார்த்துக்கோ என்ன செய்யலாம் அப்படின்ட்டு. அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸை சுருக்குவோம், மினிமைஸ் பண்ணுவோம். இது எக்ஸை எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்ததை எடுத்துட்டு அது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணிடு. 3a² - 3 இதை ஃபேக்டரைஸ் பண்ணால் ஆன்சர் கிடைக்கும். இதிலிருந்து 3ஐ வெளியே எடுத்துட்டோம்னா a² - 1. இதில் ஒரு சின்ன வேலை இருக்குது. a² - 1² போட்டுக்கலாம். எதுக்காண்டி சார் போடுறீ அப்படின்னா இந்த இப்படி பிரிச்சுக்கலாம். a + b a - b இப்படி பிரிச்சுக்கலாம்ல. அதனால இவன் மேலே வந்து 4 வரும். 1 4 4 ஏ வந்துடும். 1 4 எங்கிட்டு ப்ளஸ் வரணும், இங்கிட்டு மைனஸ். சரியான்னு பார்த்துக்கோ. இது ஒன் சைடு. இது வந்து எக்ஸு கண்டுபிடிச்சிருக்கேன். அதே மாதிரி a - 1 a + 4 ரெண்டு அடிச்சலாமா? மிச்சம் என்ன வரும்? a + 4/3 × a + 1. புரியுதான்னு பார்த்துக்கோ. இது வந்து எக்ஸு. இது எக்ஸு. நெக்ஸ்ட்டு ஒய்யை சுருக்குவோம். அப்படியே ஒய் ஈக்குவல் டு a² + 2a - 8 / 2a² - 2a - 4. சரியா? மேலே ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். கீழே வேணால் 2 எடுத்துக்கிற வெளியே. a² - a - 2. சரியாடா? இது a² + 2a - 8 ஃபேக்டரைஸ் பண்ணு. மேலேயும் கீழேயும் ஃபேக்டரைஸ் பண்ணிக்க. 4 2s are 8. எங்கிட்டு மைனஸ் போடணும் ப்ளஸ் போடணும் பார்த்துக்கோ. ப்ளஸ்ஸு இது மைனஸ். அடுத்து 1 2 வருமா பாரு. 1 2 1 வரும். எங்கிட்டு மைனஸ் போட்டால் தான் -1 வரணும். 2க்கு மைனஸ் போட்டால் தான் வரும். இல்லை சைடில் செஞ்சு பாரு. நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம்ல 1க்கு ப்ளஸ்ஸு. அப்படின்னா தான் சப்ராக்ட் பண்ணால் என்ன வந்துடும்? -1. சரி, இது ரெண்டையும் அடிச்சிடலாம். மிச்சம் என்ன இருக்குன்னு பார்த்து பேலன்ஸ் எழுதிக்க. a + 4 / 2 × a + 1. இதுதான் என்னது? ரைட். கவனி. அப்படியே ரெண்டுக்குமே ஸ்கொயர் எழுதுனல்ல, அதுதான் அர்த்தம். அதாவது x² y பவர் -2 அப்படின்னா x² என்ன அர்த்தம்? இப்படி அர்த்தம். அப்போ இதை ஸ்கொயர் பண்ணி எழுதுறேன். a + 4 ஹோல் ஸ்கொயர் / இதை ஸ்கொயர் பண்ண என்ன ஆகும்? சரி எழுதவா? சரி பாரு. எக்ஸுக்கு முதல்ல எழுதுறேன். எக்ஸுக்கு எழுதி மேலே ஹோல் ஸ்கொயர் போட்டுக்க. x + 4 கவனி 3 × a + 1 a + 4 ரைட். பார்த்துக்கோ. ஒன்று எழுதியிருக்கேன், எக்ஸ் எழுதியிருக்கேன், ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் போட்டிருக்கேன். பை அதே மாதிரி ஒய்யை எழுதி ஹோல் ஸ்கொயர் போட்டுக்க. ஒய்யை எழுதிட்டு ஹோல் ஸ்கொயர் அந்த இருக்குது. a + 4 / 2 × a + 1. ஸ்கொயர் எழுதையில் இதுக்கும் ஸ்கொயர் வரணும், இதுக்கும் வரணும், இதுக்கும் வரணும். 3 டேம் இருக்குது. அப்போ a + 4 ஹோல் ஸ்கொயர் 3 ஸ்கொயர் என்ன வந்துடும்? 9 a + 1 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு போட்டு இதை தலால மாற்றிக்கிடுவான். கீழே உள்ள ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கிடுவான். இதுக்கும் ஸ்கொயர் வரணும், இதுக்கும் ஸ்கொயர் வரணும், இதுக்கும் ஸ்கொயர் வரணும். a + 4 a + 1 ஹோல் ஸ்கொயர் ரெசிப்ரோக்கல் ஆகும்லடா. கீழே உள்ள மேலே போயிடும். a + 4 ஹோல் ஸ்கொயர் ரெண்டையும் அடிச்சிடலாமா? a + 1 எப்படி அடிச்சுக்கலாமா? மிச்சம் 4/9. புரியுதான்னு பார்த்துக்க. இதுதான் ஆன்சர்.